சிவனுடைய நவதாண்டவம். அடுத்தது ரெண்டாவது பண்டிகை வந்து ஹயக்ரீவர் பிரம்மா ரெண்டு பக்கமும் இருக்கு. இது வந்து கிருஷ்ணர் லீலான்னு சொல்லிட்டு ராதைக்கு வந்து கிருஷ்ணர் அலங்காரம் பண்றது, ராதையோட தோழிகள் வந்து கிருஷ்ணர் அலங்காரம் பண்றது, அந்த கண்ணாடி, வாசன திரவியங்கள், பூம்பு இதெல்லாம் கொடுத்து அந்த சாமரம் வீசுறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது நேர்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சாமரம் வீசுற அந்த ஒரு விஷயம். அப்புறம் குஷுலா கணபதி, சரஸ்வதி, லட்சுமி அந்த விக்கிரகம் இருக்கு. இது வந்து சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரரோட ஐதீகம் என்ன அப்படின்னா, நரசிம்ம அவதாரம் விஷ்ணு எடுக்கும் போது அவர் அந்த உக்ரகத்தை அடக்கிறதுக்கு பிரகல்லாதன் பக்தியா எவ்வளவு பாடினாலுமே அவருக்கு அந்த உக்ரகம் தனியவே இல்லை. தேவர்களும் போற்றி பாடும் போது உக்ரகம் அடங்காதனால சிவன் வந்து சரபேஸ்வரரா வந்து அவதாரம் பண்ணி அவருடைய உக்ரகத்தை தணிச்சதாக ஒரு ஐதீகம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, ராஜராஜேஸ்வரி, கருமாரியம்மன், துர்கை அந்த அம்பாள் படம் இருக்கு. அதுக்கு கீழே ராமர் அந்த சேத்து பந்தனம் கட்டும் போது ஹனுமார் ஹெல்ப் பண்ணதுக்கும் அணிலும் உதவி பண்ணதுனால அந்த அணில வந்து தடவை கொடுக்குறாங்க. அப்புறம் முருகர், வள்ளி தேவானை சமேதரா இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள். இங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல கடைசியில அர்ஜுனனுக்கு வந்து போர் புரியும் போது குருக்ஷேத்திரத்துல விஸ்வரூப தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ற அந்த பொம்மை. ராமர், லட்சுமணர், ஹனுமார் அது இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சக்கரத்தாழ்வார்னு சொல்றது. சக்கரத்தாழ்வார் முன்னாடி வந்து சக்கரத்தாழ்வார், பின்னாடி வந்து நரசிம்மர். அது தெரியறதுக்காக நம்ம வந்து இங்க கண்ணாடி வச்சிருக்கோம். இது இந்த பாத்தீங்கன்னா இது ஹனுமார் வந்து லவக்குச்சா வந்து கட்டி போட்ட விஷயம். லவக்குச்சா யாருன்னா ராமருடைய குழந்தை லவக்குச்சா. இந்த லவக்குச்சா காட்டுல இருக்கும்போது ராமர் வந்து அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு குதிரையை வந்து ஊர் ஊரா அனுப்புவாங்க. யார் அந்த குதிரையை அடக்குறாளோ அவளுக்கு அந்த ராஜ்யம், அந்த ராஜா அடிமைங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து போர் புரியணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து லவகுச்சா வந்து அந்த குதிரையை கட்டி போட்டுருவாங்க. இந்த குதிரை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு போது அப்ப ஹனுமாரை வந்து அனுப்புவாரு ராமர், நீங்க போய் அந்த குதிரை எங்க இருக்குன்னு தேடிட்டு வாங்க. அந்த குதிரையை தேடி வந்த ஹனுமாரை வந்து கட்டி போட்டுருவாரு லவகுச்சா. ஏன்னா இவருக்கு ஹனுமார் தெரியும் இது ராமருடைய குழந்தைகளான அந்த அன்புக்கு, பாசத்துக்கு. ஏன்னா ஹனுமாரை கட்டுறதுக்கான தெம்பும் சக்தியும் யாருக்கும் இல்லை. ஆனா அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இது ராமருடைய குழந்தைகள்னால அவர் கட்டுண்டு கிடக்கிறாரு அந்த மரத்துல. அதே இந்த பொம்மை வந்து மண்ணு திருடுறான்னு சொல்லிட்டுன்னு மண்ணு திருடி சாப்பிடுறான்னு யசோத்தை வந்து உரல்ல கட்டி வச்ச கிருஷ்ணர். அது இது ஆண்டாள் கவடர கிருஷ்ணர். இங்க ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் ஆடுற அந்த விக்கிரகம். இது காளிங்க நர்தன கிருஷ்ணர். இது பாண்டுரங்கா ரகுமாயி. இது ஆதிசங்கரர், மகா பெரியவர், ராகவேந்திரா. இந்த இது அது வந்து திருப்பதி பெருமாள் அலமேலு மங்காபுரம். அது வந்து சைவ குறவர்கள் 4 பேர் இருக்கா இல்லையா அந்த போட்டோ. அது இந்த இது ஃபுல்லா வந்து சைவம் சம்பந்தம், வைஷ்ணவம் சம்பந்தமான விஷயமா இந்த படியில இருக்கு. இங்க இது பார்த்தா அஷ்டலட்சுமிகள் இங்க இருக்காங்க. இது வந்து மும்மூர்த்திகள், பிரம்மா, சிவன், விஷ்ணு. இது மும்மூர்த்திகள். கீழே பாத்தீங்கன்னா அதே மும்மூர்த்திகள் பாத்தீங்கன்னா தியாகராஜர், நம்ம சங்கீத வித்வான் மும்மூர்த்திகள் அந்த கான்செப்ட்ல அங்க வச்சிருக்கோம். இந்த பக்கம் அஷ்டலட்சுமி வச்சனால அந்த பக்கம் வந்து தசாவதாரம் அப்படி வச்சிருக்கோம். கீழே வந்து இங்க நர்தனர் கணபதி, சங்கீதம் கச்சேரி பண்ணக்கூடிய கணபதி, வயலின் வாசிக்கிறது, தபேலா, ஃப்ளூட்டு, வீணை, டான்ஸ் ஆடுற விநாயகரே வந்து கச்சேரி பண்ணக்கூடிய அந்த இதுல அந்த கச்சேரிங்கிறதுனால அந்த வாத்தியங்களும் இங்க வந்து வச்சிருக்கோம். கலசம், செட்டியாறு, அது பாத்திரம் விற்கிறது, அரிசி, பருப்பு, காய்கறிகள். அதுல காய்கறிகள்ல முருங்கைக்காய், தேங்காய் எல்லாமே அந்த ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே அந்த மண்ணுல செஞ்சது. அது எல்லாமே அது மாதிரி பிளாஸ்டிக்ல வந்து பழங்கள் எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். கலர் கோலம், ரங்கோலி படியில வச்சிருக்கோம் இந்த கான்செப்ட். அங்க பார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷலிங்கம், அது இந்த பனிலிங்கம் மாதிரி. அந்த பனிலிங்கம் காடு, அந்த பனிலிங்கத்துல இருந்து கங்கா ஜலம் வந்து அங்க கீழே அந்த அருவியில குளத்துல இருக்கிற மாதிரி அந்த பறவைகள் எல்லாம் அந்த தண்ணி குடிச்சு அங்க தண்ணி அடிக்கிற மாதிரி. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சிங்கம், புலி, அது காடுங்கிறதுனால சிங்கம், புலி ஒரு சைடும், மானு, முயல் எல்லாம் அங்க வச்சு ஒரு காடு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்க கிரியேட் பண்ண. அங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கிராமம், அந்த காடு அடர்ந்த காடு, அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் மாதிரி. அங்க தென்னை மரம், வாழை மரம், அந்த குடிசைகள் எல்லாம் அங்க பராமரிக்கிறது, விவசாயிகள். அப்புறம் கோஷாலை, மாட்டு பண்ணை அங்க இருக்கிற மாதிரி. சோ அங்கிருந்து எல்லாருமே அந்த மாட்டுக்கு தேவையான வைக்கோல் எல்லாம் கொண்டு வர மாதிரி அந்த கான்செப்ட். அதுல இருந்து கிராமத்துல இருந்து கொஞ்சம் அப்படி வந்தா ஓப்பன் டைப் ரெஸ்டாரண்ட் இங்க வச்சிருக்கோம். இது எப்படி கான்செப்ட் அப்படின்னா, அங்க கல்யாண மண்டபம், கல்யாணம் முடிச்சுட்டு கீழே அந்த பார்க்கிங் ஏரியா எல்லாம் இருக்கு, கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்தா அந்த ஸ்நாக்ஸ், பானிபூரி, இளநீ,
பஞ்சு மிட்டாய் பலூன் எல்லாம் விக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டு கான்செப்ட் முடிச்சுட்டு அப்படியே அவங்க மீறி பசிக்கலன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு ஊருக்கு அப்படியே கிளம்பி போற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அப்படி இங்க வச்சிருக்கோம். இது அது வச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஷா யோகா. அந்த ஈஷா யோகால அங்க எல்லாருமே தியானம் பண்ற மாதிரி அங்க ஒரு இது. அதே மாதிரி நடராஜர் இங்க இது. அதுக்கப்புறம் இது வந்து கிருஷ்ணர் லீலாங்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு பிடிச்சமான சோமபானங்கள் இருக்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் அங்க. அதே மாதிரி பெண்கள் அங்க வந்து அப்சரஸ்கள் வச்சு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஏன்னா அது கிருஷ்ணர் எப்பவுமே அந்த குஷியில இருக்கிறதுனால சோமபானங்களும் அப்சரஸ் பெண்களோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி இது